What's wrong with you? உமக்கு என்ன ஆச்சு? Nothing man. என் பாட்ல இருக்க விடுங்க. Leave me alone. பாரு மிதுஷன் என்ன ஒரு நாளும் இல்லாம என் பாட்ல இருக்க விடுங்க. Hey மிதுஷன் என்ன ப்ராப்ளம்? Nothing man. மிதுஷன் அண்ணா எங்களோட கோவமா? வா வாங்கல எங்களோட விளையாட. சிவராத்திரி பற்றி எனக்கு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. என் மண்டைக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப பயமாக இருந்துச்சு. சிவராத்திரியை பற்றி உமக்கு என்ன தெரியணும்? சிவராத்திரினா என்னன்னா, சிவராத்திரினா சிவ ஜெயந்தி, அதாவது சிவன் பிறந்த நாள். யாருக்கு பிறந்தாரு? சிவன் எப்படி பிறந்தாரு? சிவன் எங்க பிறந்தாரு? தொடங்கிட்டாங்க. அது தெரிஞ்சா நாங்க எங்க இருக்கோம்? நாங்கண்டா அன்னைக்கு விரதம் இருந்து கோயிலுக்கு போய் நித்திரம் அளிப்போம். பிறந்த நாள் அன்னைக்கு சாப்பிட்டு கொண்டாடாம சாப்பிடாம விரதம் இருக்கணும். அது சரி, அவர்கிட்ட பிறந்த நாளை நாங்க ஏன் கொண்டாடணும்? ஏன்னா அவர் கடவுள் தானே. ஏன் நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம முடிச்சிருக்கணும்? ஏன்னா சிவன் இரவுல தானே பிறந்தாரு. கடவுள் காலையில பிறக்காம ஏன் இரவுல பிறந்தாரு? ஐயோ கேள்வி கேட்டு கேட்டேன் குழப்பறீங்க. எனக்கு உள்ளது இல்லாம போயிடும் போல இருக்குதே. ஓகே ஓகே கூல் கூல் டோன்ட் வரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட போனால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவார். ஷேப் தானே. சரி இப்பே போமா? சரி வா இப்பே போ. என்ன கிளாஸுக்கு ஒன்று இருக்கு, நான் இப்போ நேரம் வச்சு நான் போறேன். அந்த அங்கிள் இருக்கிறாரு. ஹலோ அங்கிள். மேனு என்ன எல்லாரும் இந்த பக்கம் எனிதிங் ஸ்பெஷல்? இல்லை அங்கிள், நம்ம சிவராத்திரியை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. நல்ல விஷயம் தானே, வாங்க உள்ளுக்கு வந்து பேசுவோம். வாங்க பிள்ளைங்க வாங்க இருங்க. சரி, இப்போ சொல்லுங்க, சிவராத்திரி பற்றி உங்களுக்கு என்ன தெரிய வேணும்? சிவராத்திரி என்ன? சிவராத்திரினா சிவன் பர்த்டேவா? உண்மையிலே அங்கிள் சிவராத்திரி எதனை குறிக்குது? சரி சரி, எல்லாத்துக்கும் முதல்ல நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு சம்மதமா? முதல்ல உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் பிரசாத். நான் சிவா. நான் பிரசாத். மிதுஷன் நீங்க வாங்க. இது என்ன? இது எந்த கை? இது என்ன? எந்த தலை? என்னோட கை என்னோட தலைன்னு சொல்றீங்க தானே. இப்ப என்னோட சொல்ற அந்த நீங்க யார்? தெரியாது எனக்கு. மனிதன். ஓகே, உயிரெண்டா என்னன்னு தெரியுமா? நீங்க அதை பார்த்துருக்கிறீங்களா? இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உயிர் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் போய் பக்கத்துல அவரே கண்ண மூடி படுத்திருக்காரு. நான் சுற்றி இருந்து அழைச்சிட்டு சொன்னாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. உயிர் பற்றிய ஞானம் இன்று பெரியவரிடம் கூட இல்லை. மனிதன் என்னும் பொழுது உயிர், உடல் என இரு வேறுபட்ட விடயங்கள் உள்ளன. உயிர் ஒரு தெய்வீக சக்தி, ஒளிப்புள்ளி வடிவமானது. இதை கண்ணால் பார்க்க முடியாது. இந்த உயிரே நாங்கள்.
உயிராகிய எங்களையே நாங்கள் ஆவி, ஜீவன், ஆத்மா என்றெல்லாம் அழைக்கிறோம். உடலானது 5 தத்துவங்களால் ஆனது. அது என்னுடைய வாகனம், ஒரு காரை போன்றது. ஒரு டிரைவர் இல்லாமல் கார் இயங்காது. காரிலே டிரைவருக்கென்று ஒரு ஆசனம் இருக்கிறது. இந்த ஆசனத்தில் இருந்து கொண்டுதான் டிரைவர் காரை இயக்குகிறார். அதுபோலத்தான் ஆத்மாவான டிரைவருக்கு இந்த உடம்பாகிய வாகனத்தில் ஓர் ஆசனம் உள்ளது. இந்த ஆசனம் நெற்றியின் மத்தியில் 2 புருவங்களுக்கு இடையில் சற்று உள்ளே இருக்கிறது. ஆத்மா இந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டுதான் சரீரத்தை இயக்குகிறார். ஆத்மாவின் சிந்திக்கும் ஆற்றல் மனம் எனவும், தீர்மானங்களை எடுக்கும் ஆற்றல் புத்தி எனவும் அழைக்கப்படுகிறது. எங்கள் தனித்தன்மை, ஞாபகங்கள், அனுபவங்கள் எல்லாம் ஆத்மாவில் சம்ஸ்காரங்களாக பதியப்பட்டுள்ளது. ஆத்மா தன்னுடைய மனம், புத்தி, சம்ஸ்காரங்களையும் பாவ புண்ணியங்களையுமே ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு எடுத்து செல்கிறார். ஆத்மா எப்படி பிறக்கும்? ஆத்மாக்களாகிய நாங்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஆத்மா அனாதியானவர். ஆத்மா ஒரு தாயின் கருப்பைக்குள்ளே பிரவேசித்து உரிய காலத்தில் குழந்தையாக வெளிவருகிறார். ஆத்மா வளருமா? ஆத்மா வளரவோ தேயவோ மாட்டார். உடலே குழந்தையிலிருந்து சிறுவனாக, இளைஞனாக வளர்ந்து வயோதிபராக ஆகின்றது. ஆத்மாக்கள் அல்லது உயிர்களாகிய நாங்கள் ஒருபோதும் உருவத்தில் பெரியதாகவோ சிறியதாகவோ ஆகுவதில்லை. ஆத்மாக்களாகிய நாங்கள் எப்பொழுதும் ஒரு சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளியாகவே இருக்கிறோம். வா, இப்பதானே எனக்கு இது புரியுது. ஆமா அங்கிள், நீங்க ஒன்றும் நம்ம கேள்விக்கே வரலையே. சரி, இதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். மனு, உங்களுடைய அப்பாண்ட பேர் என்ன? கனகசபை. பிரியா, உங்களுடைய அப்பாண்ட பேர்? ஆரிமுத்து. நீங்க சொல்றது உங்களோட சரீரத்தின் அப்பாண்ட பேர். ஆனா நீங்க சரீரம் இல்லையே, ஆத்மா தானே. இப்ப முதல்ல ஆத்மாண்ட அப்பா யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பரமாத்மா. சரியான பதில். அங்கிள், பரமாத்மாண்டா? ஆத்மாக்களில் அதிமேலானவர். அவரை நாங்கள் அன்பாக சிவன் என்று அழைக்கிறோம். சிவன் என்றால் நன்மை செய்பவர், புள்ளி வடிவமானவர், உலகத்துக்கே ஆதாரமாக இருப்பவர். அவரே எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். அவரும் உருவத்தில் எங்களைப் போல் சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளியாக இருந்தாலும் குணங்களில் கடலாக விளங்குகிறார். ஆஹா, இப்படி ஒரு அப்பா இருக்கிற விஷயம் தெரியாம போயிருச்சே. ஆமா குழந்தைகளே, எங்களுக்கு ஒவ்வொரு பிறப்பிலே ஒரு அம்மா அப்பா இருக்கினோம். அது சரீர அம்மாவும் அப்பாவும். அது இரத்த சம்பந்தத்தால உருவானது. ஆனா பரமாத்மா ஆத்மாக்களாகிய எங்களுடைய தந்தை. இந்த உறவு நிரந்தரமான ஆத்மீக உறவாகும். இந்த அப்பா எங்களுக்கு என்ன வாங்கி தருவாரு? உங்களுடைய சரீர தாய் தந்தையர் அன்பையும் அரவணைப்பையும் தருவதுடன் சரீரத்துக்கு தேவையான உணவு, உடை போன்ற தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். ஆனால் பரமதந்திய பரமாத்மா ஆத்மாக்களாகிய எங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் முக்தியையும் கொடுக்கிறார். சரி, நீங்க விஷயத்துக்கு வந்துட்டீங்க. ஆத்மாக்கள் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அறியாமையே ஆகும். இன்று ஆத்மாக்கள் அறியாமையிலால இருளடைந்திருக்கிறார். சரி, நல்ல கேள்வி. நீங்கள் ஒரு காரை ஓட்டும் பொழுது உங்களை கார் என்று சொல்லுவீங்களா அல்லது டிரைவர் என்று சொல்லுவீங்களா? காரணம், நீங்கள் எல்லாருமே சிரிக்கிறீங்க. ஆனா இந்த சின்ன விஷயத்தை மனிதன் மறந்துட்டான். அவன் சரீரம் என்ற வானத்துக்குள்ள வந்ததும் தன்னை சரீரமாகவே கருதிட்டார். இவ்வளவு காலம் நீங்கள் உங்களை யார் நினைச்சு கொண்டிருந்தீங்க? கண்ணாடியில தெரியுற உருவத்தை தானே நாங்க நினைத்தோம். மனிதன் தன்னை சரீரமாக கருதியதால் தன்னுடைய அறிவு, செல்வம், சக்தி அனைத்தையும் சரீரத்துக்காகவே செலவிட்டு பாவங்களை சம்பாதித்துக் கொண்டார். இதுவே அறியாமையாகும். திருமூர்த்தி சிவன் கலிக முடிவில் அறியாமை இருளில் தவித்துக் கொண்டிருக்கும்
தன் குழந்தைகளுக்கு முக்தியையும் நிரந்தர சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக பூமியில் அவதரித்ததையே சிவராத்திரி குறிக்கிறது. அப்படி இருந்தா இந்த அறியாமை எப்படி நிற்கிறது? இதற்கு பரமதந்தே பரமாத்மாவாகிய திருமூர்த்தி சிவன் இவ்வாறு கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள், இந்த சரீரம் அல்ல. இதை உணர்ந்து தூய்மை ஆக்குவராகிய என்னை நினையுங்கள். நான் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்களை அழித்து உங்களை தூய்மையாக்குவேன். ஏன் நாங்கள் ஒரு நாள் பிடிச்சி தூய்மையாக தானே இருக்கோம்? பாருங்களேன், உங்களை யாருன்னு நீங்க மீண்டும் மறந்துட்டீங்களே. நீங்கள் சரீரங்கள் இல்லையே, நீங்கள் ஆத்மாக்கள். குளிக்க சரீரத்தானே தூய்மையாகுது. ஆத்மாக்களை தூய்மையாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி தூய்மையாக்குவராகிய தந்தையை நினைவு செய்வதுதான். நீங்க மாச கணக்கில் குளிக்காம இருந்தா என்ன நடக்கும்? ஐயோ, கெட்ட நாட்டம் தான் அடிக்கும். நோய் தானே அங்கிள் வரும். இதுவே இப்ப ஆத்மாக்களுக்கு நிகழ்ந்திருக்கு. ஆத்மாக்கள் இறைவனுடனான தொடர்புகள் நீண்ட காலம் ஆயிற்று. இதனால ஆத்மாக்கு கோபம், பற்று, பேராசை, பயம், சந்தேகம் போன்ற பல நோய்கள் பிடித்துள்ளது. உங்களுக்கு பல்ல வலித்தா நீங்க யார்கிட்ட போவீங்க? பல் வைத்திருக்க. உங்களுடைய மனம் வலித்தா நீங்க யாரிடம் போவீங்க? அதாவது உங்களோட மனவேதனைய துன்பத்தை யாரால அகற்ற முடியும்? இறைவனால். இதனாலேயே சிவனுக்கு வைத்தியநாதன் என்ற பெயரும் உள்ளது. அவரே வைத்தியருக்கெல்லாம் வைத்தியர். ஆஹா, இறைவனோட அப்பா கூட வைத்தியரும் அவரே. அப்ப எனக்கு ரொம்ப லேசா போச்சு. நினைச்ச நேரத்துல நான் போய் வைத்தியம் பார்த்துக்கலாம். ஃபீஸ் வாங்க மாட்டாரே. ஆமாம் குழந்தைகளே, ஆத்மாக்களை நோயிலிருந்து குணப்படுத்தும் பொருட்டு ராஜயோக ஞானத்தை போதிப்பதற்காகவே திருமூர்த்தி சிவன் இப்பூமியில் அவதரிக்கிறார். திருமூர்த்தி சிவனா? எவ்வாறு உங்கள் சரீர தாய் தந்தையர் உங்களுக்கு சொத்துக்களை ஆஸ்தியாக தருகிறார்களோ அது போலவே அப்பனுக்கெல்லாம் அப்பனான சிவன் பிரம்மாவின் மூலமாக எங்களுக்காக சொர்க்கத்தை படைக்கிறார். விஷ்ணுவின் மூலமாக அதை பரிபாலனம் செய்கிறார். அதே வேளையில் சங்கரனின் மூலமாக பழைய உலகத்தின் தீமைகளை அழித்தொழிக்கிறார். இதனாலேயே அவர் திருமூர்த்தி சிவன் என அழைக்கப்படுகிறார். ஸ்வர்க்கம் அது தேவர்களின் பூமி. அது சந்தோஷமான பூமி. துன்பத்தின் சுவடேனும் இருக்கவில்லை. தேவர்கள் தங்க மாளிகைகளில் வாழ்ந்தனர். அங்கே ஆத்மா சரீரமாகிய இரண்டுமே தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தன. இதுவே சத்திய திரேதா யுகங்களாகும். அங்கே தேவர்கள் அனைவரும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்தனர். இதை வைகுந்தம் என்றும் அழைப்பார்கள். இவ்வாறு தந்தை சிவன் எங்களுக்கு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கிறார். அங்கிள், இப்ப இந்த சொர்க்கத்துக்கு என்ன ஆச்சு? ஆதி சனாதன தர்மத்தைச் சேர்ந்த சொர்க்கவாசிகள் துவாபர யுகத்தில் தாங்கள் ஆத்மாக்கள் என்பதை மறந்து தங்களை சரீரங்களாக கருதியதால் தர்ம வழி தவறி துன்பத்தில் விழுந்தார்கள். இந்த அதர்மத்தின் உச்சகட்டமே கலியுகம் ஆகும். கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியான இந்த அதிமங்கலகரமான சங்கம யுகத்திலேயே பரமதந்தை பரமாத்மாவான திருமூர்த்தி சிவன் பூமியில் அவதரித்துள்ளார். இக்கால பகுதியிலேதான் இந்த ராஜயோக ஞானத்தின் மூலமாக எங்களை தகுதியானவராக ஆக்கி சொர்க்கத்தையே பரிசாக கொடுக்கிறார். சரி அங்கிள், நீங்க முக்தியை பற்றி சொல்லலே. அதுக்கு முதல்ல உங்களோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யாழ்ப்பாணம், கொழும்பு. பாத்தீங்களா, திரும்ப நீங்க ஆத்மாக்களை மறந்துட்டீங்களே. நீங்கள் கூறுறது சரீரத்தின் பௌதிக வீடு. நான் கேட்டது ஆத்மாக்களாகிய எங்களுடைய வீடு பற்றி. நாங்கள் வாழும் பூமி, சந்திரன், சூரியன் எல்லாவற்றிற்கும் அப்பால் மிக தொலைவில் உள்ள செம்பொன்னிறமான அமைதியான தூய உலகமே பரமாத்மாவினதும் ஆத்மாக்களினதும் வீடாகிய ஆத்மலோகமாகும். இதைத்தான் பரந்தாமம், பிரம்மலோகம், சாந்திதாமம், முக்திதாமம் என பல பெயர்களால் அழைக்கிறோம்.
நாங்கள் எங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக இப்பூமிக்கு வருவதற்கு முன்னர் இங்கேயே வசித்து வந்தோம். பரமாத்மா சிவன் ஆத்மாக்களை தூய்மையாக்கி மீண்டும் ஆத்மலோகமாகிய எங்கள் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதே முக்தி அல்லது வீடு பேறு எனப்படுகிறது. இந்த முக்தியும் சொர்க்கமுமே சிவராத்திரியின் உண்மையான பரிசு. அங்கிள், ஆத்மாக்களாக எங்களால் இப்ப வீட்டுக்கு போக முடியாதா? அருமையான விஷயம். இப்ப எங்களால எண்ணங்களால மாத்திரம்தான் வீட்டுக்கு போக முடியும். தந்தை தார சொர்க்கத்தை எப்படி பெறுறது, தந்தை சிவனை எவ்வாறு எங்களோட நடைமுறை வாழ்க்கையில தந்தையாக, தாயாக, உற்ற நண்பனாக அனுபவம் செய்வது போன்ற பல ஆழமான விஷயங்களை பற்றி இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். சரி, இப்ப நாங்கள் எண்ணங்கள் மூலமாக வீட்டை நோக்கி போவோமா? ஓம் சாந்தி. தியானம் செய்வதற்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை நோக்கி மெதுவாக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். நான் ஓர் ஆத்மா என்பதை உணரத் தொடங்குகின்றேன். என் மத்தியில் இரு புருவங்களுக்கு இடையில் சின்னஞ்சிறியதோர் ஒளிப்புள்ளியாக நான் இருப்பதை உணர்கின்றேன். இப்போது ஆத்மாவாகிய நான் எலும்புகளாலும் தசைகளாலும் ஆன இந்த சரீரம் என்னும் வாகனத்தை விட்டு வெளியேறி என் நினைவுகள் மூலம் மேல் நோக்கிச் செல்கின்றேன். பௌதீக உலகத்தை கடந்து செம்பொன் நிறமான ஒளிபரவி இருக்கின்ற உலகத்தை என் எண்ணங்களால் வந்தடைகின்றேன். இந்த இடத்தை வந்தடைந்ததும் என் மனதில் இதமான உணர்வொன்று ஏற்படுகின்றது. சுமைகள் எல்லாம் இறங்கி மனம் மிகவும் இலேசாக இருக்கின்றது. ஒருபோதும் அனுபவித்திருக்காத அமைதியை நான் உணர்கின்றேன். நான் எந்த இடத்தைச் சேர்ந்தவனோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துவிட்ட திருப்தி எனக்கு ஏற்படுகின்றது. என்னைச் சூழ ஒளி நிறைந்து இருக்கின்றது. அந்த ஒளியின் மத்தியில் என்னைப் போலவே புள்ளி வடிவில் ஒரு ஒளியை காண்கின்றேன். அந்த ஒளி என்னை விட பிரகாசமாகவும் இனிமையானதாகவும் காட்சி அளிக்கின்றது. அந்த இனிமையில் கவரப்பட்டு நான் அவரை நோக்கிச் செல்கின்றேன். பரம்பொருளாக எத்தனை காலமாக என்னை காத்து வந்த சிவபெருமானை இப்போது என் அன்பு தந்தையாக உரிமையோடு சந்திக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் பரமாத்மாவாகிய என் தந்தையின் முன்னால் ஓர் ஒளி புள்ளியாக நிற்கின்றேன். சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒளி கதிர்கள் ஆத்மாவாகிய என்னை சூழ்ந்து கொள்கின்றன. என் இனிய தந்தையே, உங்களை பல பிறவிகளாக பிரிந்திருந்த என் மனதை மென்மையாக வருடி விடுகின்ற இப்படி ஒரு அன்பை இதற்கு முதல் நான் அனுபவித்ததே இல்லை. இனிமேல் நான் உங்களைப் போலவே இருப்பேன். உங்கள் சக்திகள், உங்கள் தூய்மை, அமைதி, அன்பு, சந்தோஷம் என்பனவற்றை என் மூலம் மற்றவர்களுக்கும் கொடுப்பேன். ஆத்மாவாகிய நான் நிறைந்திருக்கின்றேன். இதே உணர்வுகளுடன் எனது நினைவுகளை மெதுவாக பூமியை நோக்கி திருப்புகின்றேன். மீண்டும் எனது உடலை
வந்தடைகின்றேன். ஓம் சாந்தி.